இருப்பீங்க. என் மேல உயிரே வச்சிருந்தீங்கன்னு அம்மா சொல்லிருக்காங்கப்பா. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் உங்களை இதே மாதிரி தான்ப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பான்னு நீங்க என் கூடவே இருந்தோம். உங்க உங்க அன்பை நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? எந்த பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுப்பா. எந்திரிச்சு வாங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. நான் உங்ககிட்ட மிஸ் பண்ண அன்பை எல்லாத்தையுமே எனக்கு கொடுங்கப்பா. அப்பா திரும்பி வாங்க. அப்பா வர்ஷினி, வர்ஷினி, ஜனமா அப்பா சீக்கிரமே சரியாயிடுவாரு. நீ தைரியமா இருக்கணும். என்ன பிரகாஷ், உன் பொண்ணு உன்கிட்ட பேசினானா? நீ கேட்டியா? என்ன ஏன் கேபின்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக சார்? சொல்றேன், கம் சிட். வாங்க தமிழ். இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு? கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. எஸ், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் தான். தமிழ், இப்போ வர கிளைண்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவங்க இல்ல? புது ஆட்கள் தானே? ஆமா சார். அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு தமிழ். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிடணும். எப்படி? ஓகே இல்ல? சூப்பரா. சரி, நான் போய் மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன தமிழ் பாக்குற? இனிமேல் எல்லாம் இப்படித்தான். நானும் போறேன். அவனுக்கு எதுவும் கேட்கல. தமிழ், இதுல ஒரு டவுட் இருக்கு. தமிழ், நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ ஜானுவோட வேற ஒரு வெர்ஷன் தான். செம்ம ஷார்ப்பா இருக்க. சரி, ஓகே, நான் வரேன். அடுத்து என்ன பண்ணலாம்? தமிழ், என்ன சார்? அது தமிழ், நம்ம துபாய்க்கு மெட்டீரியல் அனுப்புறோம் இல்லையா, அதுல ஒரு டவுட். ஆமா, அதுல என்ன சார் டவுட்? சூப்பர். ஓகே ஓகே, அது இப்பதான் நான் கம்ப்ளீட்டா அந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கேனா, அதான். ஓகே. தமிழ், என்ன சார்? எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுமா? இங்க பாருங்க, நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற வீம்புக்குன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த கொட்டேஷன் பாத்தீங்கன்னா இது 2 டைப் இருக்கு. இத மாத்தி. வினோத், நீங்க போங்க. நாங்க ஒரு முக்கியமான பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. இல்ல சார், இது அதை விட முக்கியமான விஷயம். என்னாச்சு?
நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே அந்த குறிஞ்சிநாதன் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கூட மீட்டிங் நடக்க போகுது. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நியூஸ் வந்திருக்கு மேம். தமிழ், நீ கோவப்பட்டு டக்குன்னு எதுவும் ரியாக்ட் பண்ணாத. நம்ம ஜானுவை மீறி அவங்க ஷேர்ஸை விற்கவே மாட்டாங்க. இல்ல சிபி சார், நாம அப்படி அசால்ட்டாலாம் இருக்க முடியாது. ஏன்னா இது குறிஞ்சி. கண்டிப்பா அவன் நம்மளை விட டபுள் மடங்கு அட்வான்ஸா தான் யோசிப்பான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீங்க இன்னைக்கு இருக்கிற ப்ராஃபிட்டை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு ப்ராஃபிட்டை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஜனா ஃபுட்ஸோட மொத்த ஷேரையும் ஒரு சிங்கிள் சைன்ல எனக்கு எழுதி கொடுத்துருங்க. என்னையா யோசிக்கிறீங்க? இல்ல சார், நாங்க ரொம்ப வருஷமா ஜனா மேடம் கம்பெனி ஷேரை இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்ப நீங்க திடீர்னு சொல்றதால எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹே, ஜாக்பாட்டுங்கிறது எப்பயாவது தான் அடிக்கும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வருது? ஒரு 20, ஒரு 25, ஒரு 30% கிடைக்குமா? நான் 100% தரேன். 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தா 2 கோடி, 50 கோடி போட்டு இருந்தா 100 கோடி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மகாலட்சுமி எல்லா நேரமும் வாசல்ல வந்து நிக்க மாட்டாயா?